ओम ओम नारायणः परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। 21வது ஸ்லோகம். 3வது அத்தியாயம் கர்மயோகம். 21வது ஸ்லோகம். 20 படிக்கலாம். 20 பார்த்துருக்கிறோம் கடைசியா. 20வது ஸ்லோகம். கர்ம நைவஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கர்மயோகம், கர்மத்தை ஏன் யோகமாக செய்ய வேண்டும் என்பதை விவரித்து கொண்டு வருகின்றார். ஆத்ம ஞானத்தை, ஞான நிஷ்டையை அடைந்தவர்களுக்கு கர்மயோகம் இல்லை, அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. அவர்கள் விரும்பினால் கர்மத்தை செய்யலாம். ஆனால் அஞ்ஞானியாக இருக்கக்கூடியவன் கர்மத்தை அல்லது கர்மயோகத்தை செய்ய வேண்டும். கர்மத்தை செய்தால் அதனுடைய பலனாக புண்ணிய பாபம் ஏற்படும். அதை அனுபவிப்பதற்காக பிறவி உண்டாகும். ஆகவே கர்மத்தை செய்தால் அதற்காக ஒரு பலன் இருந்தாலும் அது பந்த காரணமாக இருக்கிறது. அதே கர்மத்தை யோகமாக செய்கின்ற பொழுது அது மோட்ச சாதனமாக ஆகின்றது. ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை உண்டு பண்ணுவதாக ஆகின்றது. பந்தத்திலிருந்து விடுவிப்பதாக அது ஆகின்றது. ஆகவே முமுட்சுவானவன் கர்மத்தை யோக பாவனையோடு, யோக மனப்பான்மையோடு செய்ய வேண்டும். அதில் இருக்கக்கூடிய நியாயங்கள், அப்படி கர்ம யோகம்னா என்ன என்பதையும், இதற்காக ஏன் செய்ய வேண்டும்னு இந்த விளக்கங்கள் எல்லாம் பகவான் சொன்னார். நான் ஞான நிஷ்டையை பெற்றுவிட்டேன், ஞானத்தை பெற்றுவிட்டேன், ஞான நிஷ்டையை பெற்றுவிட்டேன் என்று நீ கருதினாலும் கூட கர்மாவை செய்ய வேண்டும். அதற்கான நியாயத்தை சொன்னார். ஜனகர் முதலானவர்கள், ராஜ ரிஷிகள், அவர்கள் கர்மத்தை செய்தார்கள். கர்மத்தை செய்து சித்தியை அடைந்திருக்கிறார்கள். ஆச்சாரியர் விளக்கம் கொடுத்தார். ஒன்று, அவர்கள் ஞான நிஷ்டை பெற்றவர்களாக இருந்தால், ஞானம் பெற்றவர்களாக இருந்தாலும் பிராரப்தத்தினால வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அவர்கள் உலக நன்மையின் பொருட்டு, தங்களுக்காக ஒன்றும் இல்லை என்றாலும் உலக நன்மையின் பொருட்டு தங்கள் கர்மாவை செய்திருக்கிறார்கள். இல்லை, அவர்கள் ஞான நிஷ்டை இல்லை, அதே சமயம் முமுட்சுத்துவமுடையவர்களாக ஞானத்தை, மோட்சத்தை அடைய விரும்புபவர்களாக இருந்தால் அவர்கள் சித்த சுத்தியின் பொருட்டு கர்மத்தை செய்திருக்கிறார்கள். அதன் வாயிலாக சித்தியை அடைந்திருக்கிறார்கள். சித்த சித்தி வாயிலாக ஞானத்தையும் பிறகு மோட்சத்தையும் அடைந்திருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே நீ அந்த பரம்பரையில், அந்த ராஜரிஷிகள் பரம்பரையில் வந்திருக்கிறாய், நீயும் அவ்வாறே செய்வாயாக என்று சொல்லி அந்த லோக சங்கிரகம், உலக நன்மையின் பொருட்டு என்று சொன்னாரே, அது எப்படி என்பதை விவரித்து சொல்லுகின்றார். எதற்காக உலக நன்மையின் பொருட்டு எப்படி செய்ய வேண்டும் என்பது சொல்லுகின்றார். யார் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? உலக நன்மையின் பொருட்டு கர்மத்தை செய்ய வேண்டும் என்றால் யார் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த அடுத்த ஷெட்யூல்களில் பகவான் விளக்குகின்றார். இந்த 21வது ஸ்லோகத்தை படிக்கலாம். யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டः தத்ததேவேதரோ ஜனः
சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டः தத்ததேவேதரோ ஜனः சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. இதற்கான ஒரு வரி, ஒரு முகவரை இருக்கு. லோக சங்கிரக கிமர்த்தம் கர்த்தவியக இதி உச்சியதே. இதில் ஒரு பாடபேதம் இருக்கு. கக கர்த்தும் அர்ஹதி கதஞ்ச என்றும், யார் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு முகவுரை, அல்லது எதன் பொருட்டு செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்று ஒரு முகவுரை. ஸ்லோகார்த்தம் பார்த்தோம்னாக்கா, எது எது ஆச்சரதி ஸ்ரேஷ்டக தது தது ஏவ இதரக ஜனக ஆச்சரதி. சக யத் பிரமாணம் குருதே லோகக தது அனுவர்த்ததே. ஸ்ரேஷ்டக ஸ்ரேஷ்டக எது எது ஆச்சரதி இதரக ஜனக தது தது ஆச்சரதி. ஸ்ரேஷ்டகன சமூகத்தில் தலைமை பொறுப்பில் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், பிரதானமாக முக்கியமானவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்கள் பார்க்கிற மாதிரி இருக்கக்கூடியவர்கள், முதன்மை பொறுப்பை, அது வீட்டில் குடும்ப தலைவனாக இருக்கலாம், இல்லை சமூகத்தில் அரசியல் தலைவனாக இருக்கலாம், அல்லது சினிமா நடிகராகவும் இருக்கலாம். 4 மனிதர்கள் பார்க்கிற மாதிரி பின்பற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒருவன், அவன் எந்த ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறானோ அதைத்தான் மற்றவர்கள், அவனை பின்பற்றக்கூடியவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அதனால் இதரக ஜனக, அதில் ஒருவன் மற்றவர்களுக்கு தலைவனாக இருக்கின்ற பொழுது தலைவன் என்ன செய்கின்றானோ அதையே மற்றவர்களும் செய்கிறார்கள். யார் அவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அதையே செய்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள். அவன் சாதாரணமாக தனி மனிதனாக இருந்தால் அது வேற. ஆனால் அவனை பின்பற்ற ஒரு 4 பேர் இருக்கிற பொழுது, அவன் தலைவன் என்ற மதிக்கப்படுகின்ற பொழுது அவன் ஒரு பொறுப்புணர்வு உடையவனாக இருக்க வேண்டும். ஏன்னா அவன் என்ன செய்கிறானோ அதையே மற்றவர்கள் செய்வார்கள். இது பொதுவான ஒரு நீதி, நியதி. உலகம் தோன்றின காலத்திலிருந்து அப்படித்தான் அது இருக்கின்றது. தலைவன் என்ன செய்கிறானோ அப்படியே மற்றவர்கள் செய்வார்கள். இப்போ தலைவனுக்கு ஒரு கூடுதலான பொறுப்பு இருக்குது. தன்னை பின்பற்றவர்களுக்கு சரியான வழி காட்ட வேண்டும் என்ற கடமையானது இருக்கின்றது. ஆகவே அவன் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அவன் எடுக்கக்கூடிய முடிவு அவனை மட்டும் பாதிக்கிறது இல்லை, அவனை சார்ந்து இருப்பவர்களையும் அவனை பின்பற்றி வருபவர்களையும் பாதிக்கும். அதனால் யோசித்து முடிவெடுக்கணும். இங்கே அர்ஜுனன் யுத்த களத்தில் இருக்கிறான். பாண்டவர்களுக்கு ஆதரவாக அர்ஜுனனுக்கு ஆதரவாக பல தேசத்து அரசர்கள், சிற்றரசர்கள், அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் மேலே அபிமானம் உடையவர்கள் வந்திருக்கிறார்கள், யுத்தம் செய்யறதுக்கு வந்திருக்கிறார்கள். அதுவும் அர்ஜுனன் முக்கியமாக அந்த வில்வித்தையில் யுத்த காலத்தில் அர்ஜுனன், பீமன், அவன் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவன், சிறந்த வீரனாக இருக்கக்கூடியவன். இப்போ எந்த சம்பந்தமும் இல்லைனாலும் அந்த வீரன் அப்படிங்கிறதுனாலேயே அவன் மேலே மற்ற வீரர்களுக்கு, அதே சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அபிமானமானது இருக்கும். ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரன் தான், அவன் பார்த்ததே இல்லை, நம்ம நாட்டில் இருக்கிற ஆளே பார்த்ததில்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரன் அல்லது செஸ் வீரன் ஏதோ ஒரு, அப்போ அந்த செஸ்ஸில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், அவன் ஃபோட்டோவை வீட்டில் ஒட்டி வச்சுருக்கிறான். இவன் யாருன்னே அவனுக்கு தெரியாது. இவன் வாழ்க்கையில் என்றைக்குமே அவனை நேராக போய் பார்க்க போகிறதில்லை. ஆனால் அவனுடைய அந்த தொழில் திறமை, இவன் எந்த தொழிலை எதை விரும்புகிறானோ அதில் அவன் திறமை உடையவனாக இருக்கிறதுனால அதே மாதிரி நாமளும் வரணும் அப்படின்னு இவன் விரும்புகிறான். அதனால் என்ன பண்ணுறான், அவனை மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதே மாதிரி நடை உடை பாவனை எல்லாத்தையும் அதே மாதிரி அவனை மாதிரி அவன் எப்படி அதை பயின்றான், என்ன திறமைகள் இருக்குன்னு பார்த்து அதை வளர்த்து கொண்டா பரவாயில்லை.
ஆனால் வெளி மேக்கப் கூட அதே மாதிரி வருது. அது ஒரு இயல்பான ஒன்று தான், அது ஒன்றும் தவறு இல்லை, இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்று தான். சினிமா நடிகனை பார்த்தா அவனை மாதிரி ஹேர் கட்டு, அவர் ருத்ராட்ச கொட்டை போட்டாருனாக்கா இவரும் கழுத்தில் ஒரு ருத்ராட்ச மாலை போடுவார். அப்படியெல்லாம் அவர் நாஸ்திகராக இருந்தால் இவரும் ஃபாலோ பண்ணுறவனும் நாஸ்திகனாக இருப்பான். அதனால் இது உலகத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. அதனால் பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் எதை செய்கிறார்களோ அந்த அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால மற்றவர்களும் அதை செய்வார்கள். இன்றைக்கு மீடியா இன்ஃப்ளூயன்சருங்கிறான். மீடியாவில் இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற செயற்கையாக, உண்மையிலேயே அவர்களுக்கு திறமை இருந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அப்படி ஒரு வியாபாரத்துக்காக, பிஸ்னஸுக்காக செயற்கையாக பணம் வாங்கிட்டு இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பொருளை பிரச்சாரம் பண்ணுறான், இல்லை வேறு ஏதோ பண்ணுறான். அப்போ அது அந்த அந்த அவனை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களிடத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அது கூட ஒரு பொறுப்பு தான். அவன் யாரும் தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு மூலையிலிருந்து அப்படி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி அதெல்லாம் பெரிய அளவில் சமூகத்தில் மாற்றத்தை, பாதிப்பை, சமூக மாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அது நேர் வழியிலையும் இருக்கலாம், தவறான வழியிலையும் இருக்கலாம். பெரும்பாலும் தவறான வழியில் தான் போயிட்டுருக்குது. சோசியல் மீடியாவில் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு எதையோ போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை 10 பேர் பார்த்து கொண்டு இருக்கிறான். அதே மாதிரி தானும் செஞ்சு ஒரு வீடியோ எடுத்து போடுறான். அவன் என்ன போட்டானோ நாமளும் அதே மாதிரி பிரபலமாகணும்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போடுறார். இல்லை அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறான். ஏதோ ஒரு கிறுக்குத்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நல்லதோ கெட்டதோ ஒருவன் தலைவனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அவனை பின்பற்றுபவர்கள் அதையே செய்வார்கள். அதில் சேஷ்டக எது ஆச்சரதி, எதை செய்கிறார்களோ இதரக ஜனக, அவனை பின்பற்றக்கூடியவர்கள் அதையே செய்வார்கள். இப்போ அர்ஜுனன் நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு யுத்த காலத்துக்கு இவனை நான் கிருஷ்ணர் ஒத்துக்கொண்டார். சரி, உனக்கு நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னான். அவனை நம்பி பின்னாடி வந்தவன்லாம் என்ன பண்ணுவான்? என்ன ஆவான்? அவன் என்ன பண்ணுவான்? இவனை நம்பி இவனை போய் நம்பி வந்தோம்னு சொல்லுவான்ல. அப்போ முன்னாடியே சொன்னார், அது இகழ்ச்சியை உனக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பயந்து போயிட்டான் அப்படின்னா இல்லை அவனுக்கு என்ன பண்ணுறன்னு கேள்வி வரும். அவன் யுத்தம் பண்ணுறதா இல்லை நம்ம வாபஸ் வாங்கிட்டு போகிறதா அப்படிங்கிற கேள்வி வரும். அதனால் இதெல்லாம் யோசித்து பண்ணணும். அதனால் இதர ஜனங்கள் அதையே பின்பற்றுவார்கள். அப்போ நாமளும் சன்னியாசியாக போயிடலாம்னா, இதெல்லாம் வேண்டாம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியாக போகிறேன்னா, நானும் சன்னியாசியாக போகிறேன்னு மற்ற க்ஷத்ரிய வீரர்களும் போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அதனால் இதெல்லாம் யோசிக்கணும்னு சொல்கிறார். அதனால் பொதுவான ஒரு நியத்தி, ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் இது. சமூகத்தில் அல்லது மக்களுக்கு, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய சமூகத்தில் இல்லை, வீட்டிலேயே ஒரு தந்தை என்ன பண்ணுறாரோ, தாய் என்ன பண்ணுறாங்களோ, குழந்தை அதை பார்த்து தான் வளருது. அவங்க அது கற்றுக்கொள்கிற வயசில் சின்னதாக இருக்கிற பொழுது இவன் பண்ணுற உபதேசம் அதை விட அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதைத்தான் பார்த்து பண்ணுது. உபதேசம்லாம் அதுக்கு புரிகிற அளவுக்கு வயசு கிடையாது. சரி தப்புங்கிற ஆராய்ச்சி பண்ணுற வயசு கிடையாது. அப்போ அந்த குழந்தை அப்பா என்ன பண்ணுறாரோ, அம்மா என்ன பண்ணுறாங்களோ, இல்லை வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி பெரியவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை தான் செய்யணும்னு நினைப்பார்கள். அப்படி தான் நடந்து கொள்ளணும்னு நினைப்பார்கள். அது அவர்களுக்கு குழந்தைக்கு அதான் முன்மாதிரி. அதனால் அவர் சிகரெட் பிடிச்சாருனாக்கா நம்மளும் குடிச்சு பார்த்தா என்ன அப்படிங்கிறது தோணும் அவனுக்கு. அது சரியா தப்பா, நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் இல்லை, நம்மளும் செஞ்சு பார்க்கலாம்னா. அவர் காலையில் 8 மணி வரைக்கும் தூங்கினாருனாக்கா இவரும் பக்கத்தில் தூங்குவாருன்னா. அப்போ அம்மா எந்திரிச்சாராங்க, எந்திரிடா சீக்கிரம்னா, அப்பா மட்டும் தூங்கிட்டு இருக்காரு கேட்பான்ல. லீவுனா ஞாயிற்றுக்கிழமைன்னா அவர் மட்டும் தூங்குறாரு, ஏன் நான் தூங்கக்கூடாது அப்படின்னு கேட்பான். அதே இது அவர்கள் லீவாக இருந்தாலும் எழுந்து காலையில் எழுந்திரிச்சு யோகாசனம் பண்ணுறது, இல்லை வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, இல்லை குளிச்சுட்டு பூஜை பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது அப்படின்னு பழக்கம் இருந்தால் இவனும் எழுந்திரிச்சு அப்பா கூட போகணும்னு நினைப்பார்கள். அப்போ அந்த பழக்கம் பெரியோர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து வரக்கூடியது. அதனால் அது வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணனாக இருக்கலாம், வயதில் மூத்தவர்கள் அண்ணனாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தாத்தா சித்தப்பா மாமா யாராக இருந்தாலும் வீட்டில் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி அவன் வளர்ந்து இளம் பருவத்துக்கு சமூகத்துக்கு வர்ற பொழுது சமூகத்தில் அவன் எந்த துறையில் இருக்கிறானோ அதில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி அவனும் ஆகணும்னு நினைப்பான். அதே மாதிரி ஆகிறதுக்காக அவர்கள் எதை செய்கிறார்களோ அதை அவர்கள் பின்பற்றுவார்கள். அதனால் இதரக ஜனக தத்து ஏவ ஆச்சரதி. அப்புறம் அந்த தலைவர்கள் சக எது பிரமாணம் குருதே, அவன் அந்த தலைவன் எதை பிரமாணமாக எடுத்துக்கொள்கிறானோ மற்றவர்களும் அதையே பிரமாணமாக கொள்வார்கள். அவன் பகவத்கீதையை பிரமாணம்னா மற்றவர்களும் பகவத்கீதையை படிக்க ஆரம்பிப்பான். இல்லை நான் பெரியார் கட்சினா நான் அதைத்தான் படிப்பேன் அப்படின்னா
பெரியாருடைய நூல்கள் தான் படிப்பேன்னா, அப்போ அந்த அவனை பின்பற்றக்கூடியவர்கள் அது இவனை கருப்பு சட்டை போட்டுக்குவான், இவனை அந்த பெரியார் புஸ்தகத்தில் இருக்கிறது தான் படிப்பான். அதான் இருக்குது. அப்போ அவன் எதை பிரமாணம்னு சொல்கிறானோ அதையே மற்றவர்கள், இவன் படிக்கிறானோ இல்லையா, அவன் சொல்கிறதையே திரும்பி சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் முழுக்க பௌத்தியா அந்த புக்கை படித்தாலும் பரவாயில்ல, அதையும் படிக்க மாட்டான். அவர் என்ன மேற்கோள் காட்டுறானோ அந்த 1-2 வார்த்தையை வைத்துக்கொண்டு இவனும் அதுதான் சரியானது, அவர் சொல்லியிருக்கிறார், இவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய தலைவன் சொல்லியிருக்கிறார்னு செய்து கொண்டிருப்பார்கள். இந்த பிரமாணமாக நாம் எதை எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் நாம் யாரை முன்மாதிரியாக வைத்திருக்கிறோமோ அவர்கள் எதை பிரமாணமாக எடுத்துக்கொள்கிறார்களோ அதையே பின்பற்றுகின்ற மற்றவர்களும் பிரமாணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இது உலக வழக்கம், இயல்பான ஒரு செயல்பாடு. அதனால் இந்த ஆடெல்லாம் பார்த்தாக்கா முதல்ல முன்னாடி போகிற ஆடு எப்படி போகுதோ அப்படியே பின்னாடி போகிற ஆடு பின்னாடியே போயிட்டே இருக்கும். இல்லை மாடு பசுமாடு முன்னாடி போச்சுன்னா கண்ணுக்குட்டி அது பின்னாடியே போயிட்டுருக்கும். அது எப்படி போகுதோ அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த ஆட்டு விஷயத்தில் அது ரொம்ப அதிகம். ஆமாம், ஏதோ ஒரு கம்பு இருந்தால் அது தாண்டி போச்சுன்னா வரிசையே எல்லாம் தாண்டிதே, கம்பை எடுத்துட்டாலும் அது தாண்டி தான் போயிட்டே இருக்கும். அது அந்த மாதிரி தான் பெரும்பாலான ஜனங்களுடைய மனநிலை. அதுதான், அப்படித்தான் இருப்பார்கள். அது இயல்பு. அதனால் இது தலைவனாக இருக்கிறவன் முன்மாதிரியாக இருக்கணும். ஆகவே அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அவன் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அதாங்க லோக சங்கிரகம்ங்கிறது. எனக்கு அதனால் ஒரு லாபமும் இல்லை, ஆனால் என்னை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நல்ல வழிகாட்ட வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஆகவே நான் தர்மத்தை கடைபிடிக்கின்றேன். அதனால் அவர்கள் எதை பிரமாணமாக கொள்கிறார்களோ அதையே அவனை பின்பற்றுபவர்களும் பிரமாணமாக எடுத்துக்கொள்வார்கள். பாஷ்யம் படிக்கலாம். யத்யத் கர்ம ஆச்சரதி கரோதி ஸ்ரேஷ்டः பிரதானः தத்தத்யேவ கர்ம ஆச்சரதி இதரः அன்யः ஜனः ததனுகதः கிஞ்ச சஹ ஸ்ரேஷ்டः யத் பிரமாணம் குருதே லௌகிகம் வைதிகம் வா லோகः தத் அனுவர்த்ததே தத்யேவ பிரமாணீகரோதி இத்யர்த்தः. யத் யத் அப்படின்னா எது எதுன்னு அர்த்தம். அதுக்கு ஆச்சாரியர் விளக்கம் சொல்லல, சாதாரணமான ஒரு வார்த்தை தான். எது எத் யத்துனா எது எது, எதை எதை, எந்த எந்த. கர்ம கீழே இருக்க ஸ்லோகத்துக்கு அடுத்து இருக்கே, கரெக்டாக தான் இருக்கு. எத் எது கர்ம ஆச்சர இல்லை, சரியா இருக்கட்டான. கர்ம ஆச்சரதி, கர்மனா கர்மாங்கிறதும் தெரியும், செயல், எந்த செயலாக இருந்தாலும். அப்போ கிழக்கு அடுத்த வரையில் சொல்கிறாரு, லௌகிக்கம் வைதிகம் வானம். லௌகிக்க கர்மாவாக இருந்தாலும் சரி, வைதிக கர்மாவாக இருந்தாலும், வேதத்தில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது அன்றாட வாழ்க்கை நடைமுறையில் பின்பற்றக்கூடியதாக இருந்தாலும் அது அப்பா காலையில் எழுந்திரிச்சு சந்தியாவந்தனம் பண்ணாருனாக்கா பக்கத்துலேயே பையனும் உட்காந்து பண்ணலாம். அவனும் உட்காந்து அவனுக்கு பண்ணணும்னு தோணும், பண்ண சொன்னால் அவன் பண்ணுவான். அப்பாவே பண்ணாமல் நீ சந்தியாவந்தனம் பண்ணுடான்னாக்கா அவனுக்கு அதில் ஒரு தாக்கம் வராது. அல்லது வாக்கிங் போகிறாருனாக்கா இவனும் அதே மாதிரி ஒரு ட்ரௌசரை போட்டு வாக்கிங் போகணும்னு நினைப்பான். அவர் தூங்குனாருன்னா தூங்கணும்னு நினைப்பான். அதனால் அது வைத்திய கர்மாவாக இருக்கலாம், சாமானிய லௌகிக்க கர்மாவாக இருக்கலாம். எதா இருந்தாலும் ஆச்சரத்தின கரோதி செய்கிறார்களோ யாரு? ஸ்ரேஷ்டக. ஸ்ரேஷ்டகன பிரதானக, சமூகத்தில் பிரதானமாக இருக்கக்கூடியவர்கள், முக்கிய பதவியில் முக்கிய பொறுப்பில் 4 பேர் பார்க்கிற மாதிரி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிரதான. ஸ்ரேஷ்டகன பிரதானக. தத்து ஏவ கர்ம ஆச்சரதி, அதே கர்மாவை செய்வார்கள். யாரு? இதரக. இதரகன அந்யக, மற்றவர்கள், மற்ற ஜனங்கள். ஜனக தது அனுகதக, மற்ற ஜனங்களும் அதையே பின்பற்றுவார்கள்.
முதன்மையானவனாக சிறந்தவன் எந்தெந்த கர்மத்தை அனுஷ்டிக்கின்றானோ அந்தந்த கர்மத்தையே அவனை பின்தொடர்ந்து மற்றைய ஜனங்கள் அனுஷ்டிக்கிறார்கள். கிஞ்ச மேலும், அது அவனை பார்த்து பின்பற்றுவது ஒன்று, ரெண்டு விஷயம். அவன் என்ன செய்கிறானோ அவனுடைய செயலை பார்த்து பின்பற்றுவார்கள். அதற்கப்புறம் அவன் நடத்தைக்கு எதை பிரமாணமாக எடுத்துக்கொள்கின்றானோ அதையே இவர்களும் பிரமாணமாக எடுத்துக்கொள்வார்கள். அப்போ அவர் எந்த புக்கை ஃபாலோ பண்ணுறாரோ, எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாரோ அதை அப்படியே இவர்களும் பின்பற்ற தொடங்குவார்கள். அதில் நம்ம பாரத இந்திய வரலாற்றில் பார்க்குறோம், ராஜா எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ மக்களும் அப்படியே மத மாற்றம்னா, அவர் சைவமாக இருந்தாக்க கோயில் கட்டுவார், மற்றதெல்லாம் பண்ணுவார், மக்களும் அப்படியே போவாங்க. அவர் திடீர்னு சமண மதத்துக்கு போயிட்டாருன்னா உடனே அதற்கான பள்ளிகள்லாம் எழுப்பினார்னா இவனும் மாறிப்போம், ராஜாவே போயிட்டார் அப்படின்னு சொல்லி இவனும் அதுதான் மேலானது போல, அதுதான் சரியானது போலன்னு. அப்போ என்னது, அவர் பண்ணுறதை இவன் பண்ணுகிறான். அவர் சமண மதம் அந்த மத நூல் தான் பிரமாணம்னு எடுத்துக்கொண்ட இவர்களும் அதை படிக்க ஆரம்பிக்கிறார்கள், அதை பின்பற்ற தொடங்குகிறார்கள். அது அப்படித்தான் பௌத்தம் வந்தது, அப்படித்தான் சமண மதம் வளர்ந்தது. அதனால் ராஜாக்கள் அசோகர் பின்பற்றினார்னா அதனால் அவர் பின்பற்றினார், ஃபாலோவர்ஸ்லாம் அப்படியே போயிட்டாங்க. அதையே பிரமாணமாக எடுத்து அந்த மதம் வளருது. அதனால தான் மத மாற்றத்துக்கு முதல் வேலை என்ன பண்ணுறான், யார் தலைவனாக இருக்கிறானோ, ராஜாவாக இருக்கிறானோ, அரசியல்வாதியாக இருக்கிறானோ, முதல்ல அவனை மாற்றினாக்க மற்றவர்கள் ஈஸியாக மாறி விடுவார்கள். அவர்கள் மூலமாக அரசியல் செல்வாக்கு, மதம் வேற, மதம் தனி, அரசியல் தனி. ஆனால் மதவாதிகள், மத தலைவர்கள் அல்லது மத நிறுவனங்கள் அரசியல் செல்வாக்கை எடுத்துக்கொள்வதற்கு காரணம் அதன் மூலமாக தான் அவர்களுடைய மதத்தை ரொம்ப எளிதாக வளர்க்க முடியும். சாமானியமாக ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறத விட, ஒரு 10 பேர்கிட்ட ஒவ்வொரு ஆளாக சொல்லி மாற்றுறதை விட, அந்த ஜாதி தலைவர்கிட்ட போய் சொல்லி அவரை மாற்றினார்னா அந்த ஜாதியில் இருக்க எல்லாரும் மாறிடுவான். அதனால் அது நாட்டு அளவில் இருக்கலாம் அல்லது அந்த ஒரு சிறு குழு அளவில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் தலைமையை மாற்றினா பின்னாடி இருக்கிறவர்கள்லாம் எளிதாக மாறிவிடுவார்கள். அதனால் அந்த பிரமாணம்ங்கிறது உண்டு. அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை செய்வார்கள். அவர்கள் பிரமாணமாக எதை எடுத்துக்கொள்கிறார்களோ அதையே இவர்களும் பிரமாணமாக எடுத்துக்கொள்வார்கள். அப்போ அந்த பிரமாண நூல்கள் எல்லாம் இவனும் படிக்க ஆரம்பிச்சிருவான், பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பைபிளோ எது மாறுதோ அந்த மத நூலை எடுத்துக்கொண்டு அதை அவர்கள் படிக்கிறார்கள், அதை பின்பற்ற தொடங்குகிறார்கள். இது உலகத்தில் இருக்கிறது. கிஞ்சன மேலும். அதனால் மேலும்ங்கிறது முதல்ல சொன்னது அவர்களுடைய நடத்தை, முதல் வரியில் சொன்னது ஆச்சரணம்ங்கிறது தலைவர்களுடைய நடத்தையை பார்த்து மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள். இப்போ குழந்தையாக இருக்கிற பொழுது ஆரம்ப நிலையில் அப்பா என்ன செய்கிறாரோ அதை பையன் செய்கிறான். அப்புறம் வளர்ந்து அவன் மற்ற நூல்களை படிக்கிற பொழுது அப்பா வீட்டில் லைப்ரரியில் என்ன புஸ்தகத்தை சேர்த்து வச்சிருக்கிறானோ அதே புஸ்தகத்தை இவன் படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அது அங்கே பகவத்கீதை இருந்தால் பகவத்கீதை எடுத்து படிப்பான், இல்லை பெரியார் நூல் இருந்தாக்கா அதை எடுத்து படிப்பான். அப்போ அதை படித்தான்னா அதுதான் பிரமாணம்னு அதை ஃபாலோ பண்ண தொடங்குகின்றான். அதனால் அந்த பிரமாணமும் அதையே இருக்கின்றது. அறிவு சார்ந்த விஷயம், அதையே ஆராய்ச்சி செய்கிறார்கள், அதையே பின்பற்ற தொடங்குகிறார்கள். அவர்கள் எதை பிரமாணமாக எடுத்துக்கொள்கிறார்களோ அதையே எத் பிரமாணம் குருதே லௌகிக்கம் வைதிகம் வா. லௌகிக்கத்திலையும் சரி வைதிகத்திலையும் சரி, சமூக நடத்தை அப்படிங்கிறதுல எதை பின்பற்றுறது அப்படின்னா பெரியவர்கள் எந்த ஃபாலோ பண்ணாங்களோ அதை பின்பற்றுவது. வைதிகமாக இருந்து அவர்கள் அந்த தனிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கைக்கு எந்த மதத்தை வைத்திருக்கிறார்களோ, எந்த மதத்தை பின்பற்றுகிறார்களோ அதையே இவர் பின்பற்றுகிறார். நல்ல உலக நடத்தையிலும் சரி ஆன்மீக நடத்தையிலும் சரி அதையே மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள். சொன்னேன்ல, அவர் என்ன நடிகன் என்ன ஹேர் ஸ்டைல் வைக்கிறானோ அந்த ஹேர் ஸ்டைல் வைக்கிறான், அது லௌகிக்கம். அவர் எந்த மாதிரி பேண்ட்டு போடுறாரோ ட்ரெஸ்ஸு பண்ணுறாரோ அதையே பண்ணுறா, எல்லாம் லௌகிக்கம். அப்புறம் அவர் இமயமலைக்கு போயிட்டு வர்றாருன்னா நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா, அவர் ருத்ராட்சம் போகிறார், பட்டை போடுறாருன்னா நம்மளும் பட்டையை போடலாம், ருத்ராட்சத்தை போடலாம்னு. இல்லை அவர் குல்லா போகிறாருன்னா நம்மளும் குல்லா போடலாங்கிற, அது வைதிகம். அது அவர்கள் பின்பற்ற மதத்தையும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய நடத்தையை பின்பற்றுறான். காலப்போக்கில் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சினிமாவில் அவன் நடிக்கிறது அப்படிங்கிறது வேற, சினிமாவுக்காக அவன் போடுற மேக்கப்புங்கிறது வேற. அதை முதல்ல ஃபாலோ பண்ணுறான், சினிமாவுக்காக பண்ணுறதை ஃபாலோ பண்ணுறான். அப்புறம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்களோ அதையும் பார்த்து அதையும் பின்பற்ற தொடங்குகிறான். அது இருக்கு. அதனால் லௌகிக்கம் வைதிகம் வா லோகக தது அனுவர்த்ததே தது ஏவ
பிரமாணி கரோதி, அதையே பிரமாணமாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியலாக, அவர்கள் வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைவதற்கான சாதனமாக, அறிவை தரும் கருவியாக அதை எடுத்துக்கொள்கிறார்கள். திருக்குறள் படித்தா இவனும் திருக்குறள் படிப்பான், திருமந்திரம் படித்தா சைவ மதத்தில் அப்பா அம்மா இருக்காங்கன்னா குழந்தையும் இயல்பாக சைவ சித்தாந்த நூல்களை படிக்கிறதுங்கிறது வருகின்றது. இல்லை திருக்குறள்னா திருக்குறள், இல்லை வேற மத நூல்னா அது வருது, இல்லை மதம் இல்லாத நாஸ்திகம்னா அதை பிரமாணமாக வைத்துக்கொண்டு அப்படியே இருக்கிறார்கள். அதனால் பகுத்தறிவு அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இல்லை. எதாக இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு ஃபாலோ பண்ணு, அப்பா அம்மா ஃபாலோ செய்கிறாங்கங்கிறதுனால நீ செய்யாத அப்படின்னு சொன்னான். ஆஸ்திகர்களை பார்த்து அவங்க முன்னோர்கள் பண்ணால் அவன் கல்லை வணங்கினா மண்ணை வணங்கினா, அதனால் நீயும் வணங்கணுமா, ஏன் எதற்குன்னு எதாக இருந்தாலும் பகுத்தறிவு, கேள்வி கேளு, அறிவை பயன்படுத்துனா. அதுக்கப்புறம் இவன் பையன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறானோ அதான் பண்ணுறான். அவன் அப்பாவை எடுத்து கேள்வி கேட்டானா, கேள்வி கேட்கலையே. அவன் சொன்னான்னா அப்பா பண்ணதை இவன் பையன் பண்ணுறதை அடுத்து பேரன் பண்ணுறான். அந்த நாஸ்திக தலைமுறையும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அங்கே ஏதாவது கேள்வி கேட்குற, நீ ஏன் அப்படி இருக்கிற, நீ அது இல்லைன்னு சொல்கிறியே, இதை ஏன் இதை பற்றி என்ன அப்படின்னு எதிர்கேள்வி தந்தையிடமே கேட்கறது இல்லை. தன்னுடைய அந்த நாஸ்திக பரம்பரையிலேயே அவன் கேள்வி கேட்கறது இல்லை. அவர் பண்ணாருன்னா இவர் பண்ணுறாருன்னா. அதனால் பகுத்தறிவுங்கிறதெல்லாம் சாதாரணமாக வருவது இல்லை. பெரும்பாலானவர்கள் உணர்வு மனசு சார்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், உணர்வு சார்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் விவேகம்ங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவாகத்தான் சிலருக்குத்தான் இருக்கிறது. அதான் உலகத்தினுடைய தன்மை. ஆகவே நீ கர்மாவை செய்ய வேண்டும். அதான் விஷயம். உபதேசத்தோட என்னது, ஆகவே நீ ஞானம் அடைஞ்சிட்டேன்னு நினைச்சாலும் உனக்கு பின்னாடி 10 ஃபாலோவர் இருக்காங்கங்கிறதுனால நீ கர்மாவை செய்ய வேண்டும், யுத்தத்தை செய்ய வேண்டும், உலக நன்மையின் பொருட்டு செய்ய வேண்டும் அப்படி சொல்லிட்டு பகவான் அதற்கு மேலே இன்னும் விளக்கம் கொடுக்கறதுக்கு அர்ஜுனனுக்கும் மற்ற எல்லோருக்கும் புரிய வைக்கிறதுக்காக தன்னையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டார். தன்னையே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் பாருன்னு தன்னையே உதாரணமாக எடுத்துக்கொண்டு தன்னிலை விளக்கம் கொடுக்கிறார். ரொம்ப முக்கியமான இந்த ஸ்லோகங்களே, அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் பகவத்கீதையே முக்கியமானது. ஆனால் அதில் இந்த பகுதி ரொம்ப எளிமையான ஸ்லோகங்களாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம். மகாவிஷ்ணு பெருமாள் உலகத்தை சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய காரியத்தை பண்ணி கொண்டு இருக்கிறவர். அவர் தான் கிருஷ்ணரை அவதாரம் பண்ணுறார். அப்படி அவதாரம் பண்ணுற பொழுது என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன ஒரு தனி மனிதன் என்ன செய்ய வேண்டும், அவரால் படைக்கப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும், இந்த உலக இயக்கம் சரியாக நடக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே முன்மாதிரியாக இருந்து அவர் வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். எந்த ஞானத்தோடு ஒரு மனிதன் இருக்க வேண்டும், எந்த கர்மாவை செய்ய வேண்டும், ரெண்டுமே. நம்முடைய புத்தி எப்படி இருக்கணும், நாம் எதை செய்யணும், அதற்கு கிருஷ்ணரே முன்மாதிரியாக, அதனால பூர்ண அவதாரம்னு சொல்கிறோம். அவருடைய ஞானம் தெளிந்த உபதேசம் தத்துவம் எல்லாம் தெளிவாக சொல்கிறார். துக்கம் இல்லாமல் வாழ்கிறது அப்படிங்கிறது, கவலை இல்லாமல் இருக்கிறது. கிருஷ்ணர் அழுதார்னு எங்கேயும் கிடையாது. ராமர் அழுதார்னு இருக்குது. ராமர் அழுதார், ராமாயணத்தில் ராமர் அழுதார், கண்ணீர் விட்டார். ஆனால் கிருஷ்ணர் அழுதார்னு எங்கேயும் இல்லை. மற்றவர்கள் அள வச்சிருக்கிறார், அது வேற. அது கெட்டவர்களை, அசுரர்களை. அப்போ எந்த ஞானத்தோடு அவர் துக்கம் இல்லாமல் இருந்தாரோ அந்த ஞானத்தையும் உபதேசம் பண்ணுறார். அதே சமயம் எப்படி நம்ம இல்வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்லுகின்றார். அதனால் தானே ஒரு முன்மாதிரியாக இருந்து அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். தன்னுடைய அந்த வாழ்க்கை தத்துவத்தை அவர் தெளிவாக இங்கே எடுத்து சொல்லுகின்றார். அதனால் இந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப கவனிக்கத்தக்கது. என்ன செய்யணுங்கிறத தன்னுடைய படைப்பு சரியான முறையில், ஏன்னா அதை படைப்பை நடத்துறது தானே அவர் வேலை, அவருடைய வேலை அது. அப்போ படைப்பு சரியான முறையில் நடக்கணும்னா அதை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அது துக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன ஞானம் வேண்டும், அப்புறம் உலக நடத்தை, உலகம் இயங்குவதற்கு அவர்களுடைய கடமையை அவர்கள் எப்படி செய்ய வேண்டும்ங்கிறத சொல்லுகின்றார். அதனால் முழு உபதேசத்தினுடைய சாரமாக பகவானுடைய
உள்ள கருத்தினுடைய சாரமாக, அவருடைய அவதார நோக்கத்தினுடைய சாரமாக இந்த விஷயங்கள் இருக்குது. அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் இருக்குது. ஏன்னா அவரே அவருடைய செயலை பற்றி, அவருடைய நடத்தையை பற்றி தன்னிலை விளக்கம் கொடுக்குறார். மற்றவர்களை மற்ற உதாரணத்தை வைத்துக்கொண்டு உபதேசம் பண்ணுறதுங்கிறது வேற. நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்னு அவர் சொல்கிற பொழுது அது நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் உடையதாக ஆகின்றது. அதனால் நாம் பகவான் அவரே சொல்கிறார், இந்த 21வது ஸ்லோகத்தில் சொல்லபடி ஸ்ரேஷ்டர்கள் என்ன செய்கிறார்களோ அதைத்தான் மற்றவர்கள் செய்வார்கள். அப்படின்னா பகவான் கிருஷ்ணரை நம்ம பகவான் என்றும் நமக்கு முன்மாதிரியாக நான் அவரைத்தான் பின்பற்ற போகின்றேன். நான் கிருஷ்ண மதத்தை சார்ந்தவன். நான் கிருஷ்ண மதம்னா எனக்கு ஹிந்து மதம். நான் ஹிந்து, பகவானுடைய மதம் எதுவோ அந்த மதத்தை நான் சார்ந்தவன். நான் அதை கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணுறவன், ராமரை ஃபாலோ பண்ணுறவர். நான் எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத அவரே தன்னிலை விளக்கமாக சொல்லுகின்றார். ஆகவே முக்கியமான ஸ்லோகங்கள். தன்னுடைய ஃபாலோயர்ஸுக்கு அவர் என்ன செய்தியை சொல்ல விரும்பினாரோ, எதற்காக அவதாரம் பண்ணாரோ, கிருஷ்ணரை மகாவிஷ்ணுவை ஃபாலோ பண்ண அப்படி சொல்லணும். மகாவிஷ்ணுவை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்ன செய்தியை தான் சொல்ல விரும்பினாரோ, அதற்காக கிருஷ்ண அவதாரம் எடுத்தாரோ, அந்த செய்தியை இங்கே சொல்லுகின்றார். அதனால் முக்கியமான ஸ்லோகங்கள். ஏன்னா ஒருத்தரை பற்றி மற்றவர்கள் விமர்சனம் பண்ணுறது வேற, தானே அவர் சொல்கிறது வேற. அவர் சொல்கிற பொழுது தான் அவருக்கு உள்ள உண்மையிலே என்ன இருக்குங்கிறது தெரியும். புற நடத்தையை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் கொடுக்குற விளக்கம் அப்படிங்கிறது அது மாறுபடும். அவர்களுடைய சாயத்தோடு பார்ப்பார்கள். ஆனால் அவர்களே யார் அதற்கு சுய வரலாறுன்னு எழுதப்படுது. ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு மற்றவர்கள் எழுதலாம். மற்றவர்கள் எழுதுகிற போது அவருக்கு கிடைத்த ஆதாரங்கள் அவர் பார்த்தது அவருடைய கோணத்தில் தான் எழுதுவாரே ஒழிய, உண்மையில் நடந்து கொண்டவர் அவருடைய மனசில் என்ன இருக்குது, வாழ்ந்தவர் அவருடைய மனசு என்ன இருக்குது, எதனால் அதை செய்தார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரவருடைய மனசுக்கு தான் தெரியும். அப்போ அவர்களே சுய வரலாறு எழுதுகிற பொழுது அதுதான் உண்மையானதாக இருக்கும். அதனால் இங்கே பகவானே சொல்லுகின்றார், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய நடத்தை, தன்னுடைய செயல், தன்னுடைய மனநிலை எல்லாத்தையும் தெளிவாக பகவான் சொல்லுகின்றார். 22வது ஸ்லோகம். நாமே இதோட தமிழ் படிச்சுட்டோமா? தமிழ் அர்த்தம் படிச்சாச்சு. அவ்வளோ போதும். சரி. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவ ச கர்மணி நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவ ச கர்மணி. இதற்கான ஒரு ஒற்றை வரியில் ஒரு முகவுரை இருக்கு. யது யதி அத்ர, யதி அத்ர தே படிக்கலாம். பாஷ்ய முகவுரை. யத்யத்ர தே லோக சங்கிரஹ கர்த்தவ்யதாயாம் விப்ரதிபத்திஹி தர்ஹி மாம் கிண்ண பஷ்யசி. யத் அத்ர தே லோக சங்கிரஹ கர்த்தவ்யதாயாம் விப்ரதிபத்திஹி. விப்ரதிபத்திகினாக்க ஒரு நிச்சயமற்ற தன்மை, ஒரு மாறுபட்ட கருத்தானது. உலக நன்மையின் பொருட்டு நான் எனக்காக செய்கிறேன் அப்படின்னா அது பரவாயில்ல. உலகத்துக்காக நான் ஏன் சேவை செய்யணும்னாக்கா, அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான், நான் ஏன் அடுத்தவனுக்காக வேலை செய்யணும்? உலகத்துக்காக ஏன் சேவை செய்ய வேண்டும்? எனக்கு தேவையில்லைன்னா ஏன் உலகத்துக்கு செய்யணும்? அப்படிங்கிறதுல
இந்த உலக நன்மையின் பொருட்டு, சமூக நன்மையின் பொருட்டு என்ற அதில் உனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது என்றார். அதாவது ஞான நிஷ்டை தஸ்ய காரியம் ந வித்யதேன்னு பகவானே தெளிவாக சொல்லிட்டார். எவன் ஞான நிஷ்டை உடையவனாக இருக்கிறானோ அவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நீ கர்மாவை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அது ஒன்றும் முரண்பாடாக இருக்கே, ஒன்றும் சரியாக புரியலையே, ஒன்றும் அப்படின்னு நினச்சாக்க நீ ஏன் என்ன பார்க்கலன்னா, நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் கவனித்தாயா, பார்த்தாயா அப்படிங்கிறதான் கேட்குறார். உனக்கு லோக சங்கிரக கர்த்தவியதாயாம், உலக நன்மையை பொருட்டு காரியங்களை செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதில் விப்ரதிபத்திகி, ஒரு மாறுபட்ட கருத்தானது இருக்குமானால், சம்சயமானது சந்தேகமானது இருக்குமானால், ஞானிகள் செயல்படுவார்களா, செயல்பட முடியுமா, எப்படி அவர்களுக்கு அந்த செயல்படுவதற்கான ஊக்கம் எப்படி வரும்? ஏன்னா ஒரு ஆசை தானே தூண்டுது, மனிதனை செயல்பட தூண்டுறது ஆசை தான். இவன் வீதராக பயக்ரோதகனா பிரஜகாதி சர்வான் பார்த்த மனோகதான், மனதில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் துறந்தவன் தான் ஸ்தித பிரஜன்னு முதல் ஆரம்பிக்கிற போலவே அதான் சொன்னார். அப்போ எல்லா ஆசை இல்லைன்னா எப்படி ஒருவன் செயல்பட முடியும்? அதான் கேள்வி. கர்மயோகத்தை சொல்கிற பொழுது கர்ம பலனில் பற்று விட்டு கர்மத்தை செய்யினான். பலனில் பற்று இல்லைன்னா எப்படி கர்மத்தை செய்யறதுக்கான தூண்டுதல் வரும்? ஏன்னா அகத்தூண்டுதலே பற்று, அந்த பற்று தான், ஆசை தான். கர்ம பலனில் இருக்கக்கூடிய ஆசை தான் ஒரு மனிதனை செயல்பட தூண்டுகின்றது. ஆசை இல்லைன்னா அவன் எப்படி அதை செயல்பட மாட்டானே. திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் தான் அதுக்கு பொண்ணு பார்க்குறான். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகம் மற்ற விஷயங்களை சிந்தனை பண்ணுற பொழுது தான் அதுக்கான முயற்சியை செய்கிறான். ஆசையே இல்லைன்னா எப்படி அங்கே கர்மா நடக்கும், எப்படி பிரவருத்தியானது வரும் அப்படின்னு கேள்வி வருகின்றது. அதனால் இந்த ஞான நிஷ்டையில் இருக்கிறவனுக்கு, பிரம்ம ஆத்மாவை அறிந்தவனுக்கு அதற்கு மேலே அவனுக்கு அடைவதற்கோ அவனுக்கு அந்நியமாகவோ ஒன்றும் இல்லை. அப்படிங்கிற பொழுது அவனுக்கு எப்படி, ஏன் அவனுக்கு செயல்படணும், உலக நன்மையின் பொருட்டு செயல்படணும்னு சொன்னான்? உலகமே இல்லையே. ஞானியோட திருஷ்டி அதானே, உலக நன்மையின் பொருட்டு செயல்படுங்கன்னா. இது எனக்கு அந்நியமான உலகத்தையே பார்க்கலையேண்ணா, அப்புறம் எப்படி நான் எங்கே செயல்படுறது? இது ஒன்றும் சரியா இல்லையேண்ணா. சரியா, ஏன்னா ஞானம் என்னது அதான் தெளிவாக சொல்கிறார். பிரம்ம சத்தியம் ஜெகத் நித்தியானா, இங்கே எல்லாம் பிரம்மமாக இருக்குது, நான் பிரம்மம் தான் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லைன்னா எங்கே போய் நான் யாருக்கு என்ன சேவை செய்கிறது? அந்நியமாக எதுவுமே இல்லையே, எல்லாம் மித்தியாவே வெறும் தோற்றமாக இருக்கே. அதனால் அவனுக்கு செயல் இல்லைங்கிறது தான் சரியாக இருக்குது. நீங்கள் உலக நன்மையின் பொருட்டு செயல்படுன்னு சொல்கிறது ஒன்றும் சரியாக தெரியலையே அப்படின்னா யாருக்கு சொல்கிறார்? நீ ஏன் என்னையை பார்க்கலேனா தர்ஹி மாம் கிண்ண பஷ்யசி, என்னை ஏன் நீ பார்க்காமல் இருக்கிறார்? நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? நீ என்னைய சரணாகதி அடைஞ்சிருக்கியே, நான் ஞானின்னு நினைக்கிறியா இல்லையானா? அவரை கேட்குறார். நான் ஞான நிஷ்டை இருக்கிறவனா இல்லையானா? இருக்கிறவன்னா ஏன் நான் சம்சாரியாக இருக்குது, பெரிய குடும்பியாக இருக்கிறார் அவர். அதனால் ஏன் நான் இதில் இருக்கிறேன்? நான் சன்னியாசியை சாமியாராக போயிருக்கலாமே, ஏன் போகாமல் இருக்கிறேன்? இல்லை ஞானி இல்லைன்னா நான் பகவான் இல்லைன்னு நீ நினச்சேன்னா என்கிட்ட ஏன் கேள்வி கேட்டிருக்கணும்? தானே சரணாகதி அடைந்தேன், எங்களை ஒரே கதி நீங்கள் தான், உங்களை குருவாக இருக்கிறேன், நீங்கள் தான் என்னுடைய குழப்பத்துக்கு தீர்வு சொல்லணும்னு. அப்போ அவர் பகவான்கிறத தெரிஞ்சு அல்லது ஒரு ஞானம் உடையவருங்கிறத தெரிஞ்சு ஒரு குருங்கிறதுனால தான் சரணாகதி அடைஞ்சிருக்கிறார். இப்போ குரு என்ன பண்ணுறாரோ அதை பண்ணணும்ல. குருகிட்ட இருக்கக்கூடிய ஞானம் வேணும், ஆனால் குரு பண்ணுறதை பண்ண மாட்டேன்னா. அதனால் நீ ஏன் என்னையை பார்த்தாலே தெரியுமே, ஞானமும் இருக்குது, இல்வாழ்க்கையும் நல்ல விதமாக நடத்தி கொண்டு இருக்கிறேன், அதனால் என்னையே முன்மாதிரியாக எடுத்துக்கொள் என்று சொல்லி அதற்கு விளக்கம் கொடுக்குறார். அதனால் என்னை நீ பார்க்கவில்லை, ஆச்சாரியர் எப்படி போடுறார், என்னையே நீ பார்க்கவில்லை, நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன், ஏன் நீ கவனிக்கவில்லை சொல்லி அதற்காக அவரே தன்னிலை விளக்கம் கொடுக்கிறார். ஹே பார்த்த மே ந கர்த்தவியம் அஸ்தி, பார்த்தனே அர்ஜுனா, எனக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை, எனக்கு செய்ய வேண்டியதாக ஒன்றும் இல்லை. கர்த்தவியம்னா செய்ய வேண்டியது, செய்யப்பட வேண்டியது. எங்க த்ரிஷு லோகேஷு, இந்த கிஞ்சன த்ரிஷு லோகேஷு கிஞ்சன கர்த்தவியம் ந அஸ்தி, எனக்கு 3 லோகத்திலும் செய்யப்பட வேண்டியதாக ஒன்றும் இல்லை. அதனால் இந்த லோகத்தில் இப்போ இந்த பிறவியில் அடைய வேண்டியது அப்படின்னு ஒரு லட்சியமும் கிடையாது.
இல்லை புண்ணியத்தை பண்ணி மறுலோகத்துக்கு போய் அங்கே சுகமாக அடையணும்னு சொல்லி அப்படி அடையிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் 3 உலகங்களிலும் எனக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அடுத்த வரியில் நான் ஆப்தவ்யம் ந அவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. அடைய வேண்டியதாய், இப்பொழுது அடையாமல் இருந்து இனி அடைய வேண்டியதாய். ந அனவாப்தவ்யம் அவாப்தவ்யம், இதுவரைக்கும் அடையப்படாமல் இருக்கு, இனிமேல் அடைய வேண்டியதாக இருக்கிறது. அப்படித்தானே? நம்மள்கிட்ட இல்லை, இனிமேல் வேணும்னா. கார் இல்லை, இப்போ தான் பைக் வாங்கியிருக்கேன், சொந்தமாக ஒரு வீடு இல்லை, சொந்தமாக ஒரு கார் இல்லைன்னா அப்போ கார் வாங்கணும். இதுவரைக்கும் அடையப்படாதது என்னுடைய லட்சியத்தில் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டு. இனிமேல் அதை நான் சம்பாதிக்க வேண்டியது, சேர்க்க வேண்டியது அப்படின்னு எதுவும் இல்லை. அதனால் இப்பொழுது இதுவரை அடைய வேண்டியதாய் இப்பொழுது அடையாதிருப்பது இல்லை. ஆனாலும் கர்மணி ஏவ வர்த்தே, கர்மாவிலேயே நான் கர்மத்தில் இருக்கவே இருக்கின்றேன், கர்மாவை செய்து கொண்டே நான் இருக்கின்றேன். அதனால் 3 லோகத்திலையும் நான் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுவரைக்கும் அடையப்படாமல் இனி அடைய வேண்டியது அப்படின்னும் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நான் செயலை செய்து கொண்டிருப்பவனாகவே இருக்கின்றேன். என்னது? இந்த செயலின் பலனால எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. ஒரு கர்மா பண்ணால் அதுக்கு ஒரு பலன் வருமே, அப்போ அந்த பலனை எதிர்பார்க்கல, நான் அந்த பலனால எனக்கு ஆகக்கூடியது ஒன்றும் இல்லை. ஆனாலும் நான் செயல் செய்து கொண்டே இருக்கின்றேன். ஏன் செய்து கொண்டே இருக்கிறேன்? அதற்கு அடுத்த ஸ்லோகத்துல விளக்கம் வருது. இந்த ஸ்லோகத்தோட பாஷ்யம் பார்த்துடலாம். நமே இதி நமே மம பார்த்தாஸ்தி ந வித்யதே கர்த்தவ்யம் த்ரிஷு அபி லோகேஷு கிஞ்சன கிஞ்சிதபி கஸ்மாத் ந அனவாப்தவ்யம் அப்ராப்தம் அவாப்தவ்யம் பிராபணீயம் ததாபி வர்த்தே ஏவச்ச கர்மணி அகம். ந மேன மம, எனக்கு, பார்த்தக, ஹே பார்த்த, அஸ்தி அஸ்தினா ந அஸ்தி, ந அஸ்தினா ந வித்யதே, இல்லை அர்ஜுனா எனக்கு இல்லை. என்ன இல்லை? கர்த்தவியம், செய்யப்பட வேண்டியது. எங்க? த்ரிஷு அபிங்கிறத சேர்த்து கொண்டார் ஆச்சாரியர். த்ரிஷு அபி லோகேஷு, 3 லோகங்களிலும், 3 லோகங்களிலும் எந்த லோகத்திலும் எனக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை. கிஞ்சன கிஞ்சிதபி, ஒரு அல்பமும் கூட, ஒரு சிறு அளவும் கூட எனக்காக செய்து கொள்ள வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏன் இல்லை? அதுக்கு ஹேத்து தான் 2வது வரி. ஏன் செய்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லைன்னா 2வது வரியில் சொல்றார். ந அனவாப்தவ்யம் அப்பிராபியம், அவாப்தவ்யம் பிராபணீயம், அடையப்படாததாக இனிமேல் அடையப்பட வேண்டியதாக எதுவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஏற்கனவே பூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் தேவையோ அனைத்தும் அடையப்பட்டதாக இருக்கின்றது. அதனால் இதுவரைக்கும் அடையலை, இனிமேல் அடையணும்னு ஒன்றும் இல்லை. என்னெல்லாம் தேவையோ, ஒரு மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நான் அடைந்தவனாக இருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் ததாபி, அப்படி இருந்தாலும் வர்த்தே ஏவ ச கர்மணி அகம், நான் கர்மாவை செய்து கொண்டிருப்பவனாகவே இருக்கின்றேன். எல்லாம் சம்பாதிச்சாச்சு, இனிமேல் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனாலும் நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். அப்படித்தான் பார்க்குறோம். சமூகத்தில் பலரை பார்க்குறோம். தொழில் அதிபர்னா 1 லட்சம் கோடி வச்சிருக்கிறார் அம்பானி, அதுக்கு மேலே நான் சொல்கிறது கம்மி. அதனால் அனில் அம்பானியோ ஏதோ அம்பானி 1 லட்சம் கோடி உலகத்தில் நம்பர் 1 பணக்காரராக இருக்கிறானா. ஆனால் எவ்வளோ நேரம் தூங்குறாரோ? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குறார். அவர் வச்சிருக்கிற சொத்துக்கு ஒரு 10 தலைமுறை 100 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம், ஆனாலும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த சம்பாதிக்கிறதுனால அது
அவருக்கு கூடுதலாக ஆக போகிறதில்லை, எவ்வளவு தேவையோ அவ்வளவு இருக்கின்றது, இருந்தாலும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எதற்காக? செயல்படாமல் இருக்க முடியாதுங்கிறதுனால. ஞானம் இருந்தால் மற்றவர்களுக்காக. அவ்வளோ எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள்ல. எத்தனையோ இண்டஸ்ட்ரி, எவ்வளவோ தொழிற்சாலை நடந்து கொண்டு இருக்கு. பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான். அப்போ உலக நன்மையின் பொருட்டு தனக்காக இல்லைனாலும் மற்றவர்களுக்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம பகவான் சொல்றார், எனக்கு 3 லோகத்திலையும், இந்த லோகத்தில் மட்டுமில்லை, எந்த லோகத்திலையும் நான் அடைவதற்கு ஒன்றும் இல்லை. என்ன தேவையோ அதெல்லாம் பூர்ணமாக இருக்கின்றது. ஆனாலும் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் செயல்படலைன்னா என்ன ஆகுங்கிறத பின்னாடி சொல்றார். செயல்படுறதுனால என்ன நன்மை? செயல்படுறதுனால நன்மை இல்லை, செயல்படாமல் விட்டேன்னா அதனால் சமூகத்திற்கு கேடு வரும் அப்படிங்கிறத அடுத்த வரியில் சொல்கிறார். நான் செய்யலைன்னா, முக்கியமானது, நான் செய்யலைன்னா என்னை பின்பற்றக்கூடியவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆகவே நான் செய்கின்றேன் அப்படிங்கிறது அடுத்த வரியில். இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை, தமிழ் அர்த்தத்தை பார்த்துருவோம். முகவுரையில் உலக நன்மையை செய்ய வேண்டியதான இதிலும் உனக்கு சம்சயம் இருந்தால், உலக நன்மையின் பொருட்டு கர்மாவை செய் என்று நான் சொல்றதுல உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ ஏன் என்னை பார்க்கவில்லை? ஸ்லோகார்த்தம். பார்த்த 3 உலகங்களிலும் எனக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. இனி நான் அடைய வேண்டியதாய் இப்பொழுது அடையாது இருப்பது ஒன்றும் இல்லை. ஆயினும் கர்மத்தில் இருக்கவே செய்கிறேன். பார்த்த 3 உலகங்களிலும் எனக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. இதனால் நான் அடையாதது ஒன்றும் அடைய வேண்டியதாக இல்லை. எல்லாமே அடையப்பட்டதாக இருக்கின்றது, எல்லாமே என்னுடையதாக இருக்கின்றது. ஆயினும் நான் கர்மத்தில் இருக்கவே இருக்கின்றேன். அப்படின்னா கர்மத்தை செய்து கொண்டே இருக்கின்றேன், செய்து கொண்டே வருகின்றேன். ஏனெனில் அடுத்ததில் வருது யதி அப்படின்னு சொல்றார். ஏனெனில்னு அடுத்த ஸ்லோகம் 23. ஓகே. யதி ஹ்யகம் ந வர்த்தேய ஜாது கர்மண்ய தந்திரிதः மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः யதி ஹ்யகம் ந வர்த்தேய. ஜாது கர்மண்ய தந்திரிதः மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः. ஏனெனில், ஏனென்றால், எதின ஏனென்றால், ஹி அகம் ந வர்த்தேயம் நான் வர்த்தேயம் நான் செய்யவில்லை, நான் அதந்திரிதக ஜாத்துனா ஒரு எப்பொழுதாயினும், ஜாத்து அப்படின்னா எப்பொழுதாயினும், கர்மணி அதந்திரிதக தந்திரம் புது அப்படின்னா சோம்பல் அப்படின்னு அர்த்தம். அதந்திரிதகனா சோம்பல் இல்லாமல், சோம்பல் இல்லாதவனாய் எப்பொழுதும் நான் கர்மத்தை செய்து கொண்டு இல்லாவிட்டால், சுறுசுறுப்பாக நான் கர்மத்தை செய்யலேனா. பார்த்த ஹே பார்த்த மம வர்த்ம அனுவர்த்தந்தி மனுஷ்யாக சர்வசக எல்லாரும் நான் கர்மத்தில் ஈடுபடாவிட்டால், கர்மத்தை செய்யாவிட்டால் மனிதர்கள்
எவ்வகையிலும் என்னையே அனுசரிப்பார்கள். அப்படின்னா என்னது? அவனை வேலை செய்ய முடிஞ்சிருவான். மனுஷியாக சர்வசகன எல்லா விதத்திலும் எவ்வகையிலும் மற்ற மனிதர்கள் என்னை பின்பற்றக்கூடியவர்கள் என்னுடைய பாதையையே பின்பற்றுவார்கள். என்னை மாதிரி அவர்களும் செயலை செய்யாமல் விட்டு விடுவார்கள், செய்யாமல் இருப்பார்கள். நான் திருப்தி அடைந்தவனாக நிறைவாக இருக்கிறேங்கிறதுனால நான் செயல் செய்யாமல் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் ஒன்றும் இல்லாமல் பூஜ்ஜியமாக இருக்கிறவன் அவன் செயல் செய்யலைனா அதனால் அவனுக்கு நஷ்டமானது வரும். அதனால் நிறையா பணம் சம்பாதிச்சுட்டு சும்மா இருந்தால் பரவாயில்ல. இன்னும் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கிறா, வேலைக்கே போகலைன்னா, நான் அப்பா மாதிரி தாத்தா மாதிரி நானும் சும்மா இருக்க போகிறேன்னா அது வேறு இது வேறையே. அதனால் அப்படி இருக்கக்கூடாது. பகவான் சும்மா இருந்தாருனாக்கா அதை பார்த்து நாமளும் அப்படியே இருக்கலாம்னு நினைப்பான். பகவான் சும்மா இருக்கிறாருன்னா அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, சும்மா இருக்கலாம். ஆனால் மற்றவன் அப்படி இருந்தால் அவனுக்கு தான் நஷ்டம். ஆனால் அப்படி நினைக்கக்கூடியது மனிதத்தன்மை. அப்படிங்கிறதுனால தான் செய்கிறார், நான் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றேன். சும்மா இருத்தல்ங்கிறது இல்லை, எப்பொழுதும் நான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். அப்பொழுது நான் சோம்பல் இல்லாமல் செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். நான் சோம்பலினால் செயல்படாமல் இருந்து விட்டால் மற்றவர்களும் என் வழியை பின்பற்றி அவர்களும் செயல்படாமல் இருந்து விடுவார்கள். அப்படி இருந்துட்டா உலக இயக்கமானது கேள்விக்குறி ஆகும். எல்லாரும் சாமியாரை போயிட்டா யார் சாமியாருக்கு சாப்பாடு போடுறதுன்னா? எல்லாரும் சன்னியாசியா போயிட்டா அப்புறம் யார்? எல்லாரும் பிக்ஷை எடுக்க போகணும்ல. சாமியார் ஆகிட்டா எல்லாரும் பிக்ஷை எடுக்க போகணும். பிக்ஷை எடுக்க போனாக்கா அவள் யார் தான் சாப்பாடு போடுவா? அவள் யாராவது வேலை செஞ்சாகணும்ல. அதனால தான். அடுத்த ஸ்லோகத்துக்கான பாஷ்யம். யதிஹி புனः அகம் ந வர்த்தேய ஜாத்து கதாச்சித் கர்மணி அதந்திரிதः அனலசः சன் மம ஸ்ரேஷ்டஸ்ய சதः வத்ம மார்க்கம் அனுவர்த்தந்தே மனுஷ்யாः ये पार्थ सर्वशः सर्वप्रकारैः எதின ஏனெனில் நான் ஏன் வேலை செய்து கொண்டே இருக்கின்றேன்? ஏனென்றால் புனக அகம் மேலும் காரணம் சொல்கிறார். நான் ஹீங்கிறதுக்கு புனகன மீண்டும் நான் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். இதற்கு காரணம் இதுவரைக்கும் நிறைய காரணம் சொல்லியிருக்கிறார். கர்ம ஞான நிஷ்டையில் இருக்கிறவன் கர்மாவை பண்ணணுங்கிறதுக்கு மேலும் ஒரு காரணம். நான் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன், என்னை பார்ப்பாயாக. நான் ஏன் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன்? அகம் ந வர்த்தேய நான் செயல்படாமல் இருந்தால். ஜாத்து அதுக்கு விளக்கம் கொடுக்கல. அகம்னே வர்த்தேயனா நான் செயல்படாமல் இருந்தால். ஜாத்துனா கதாச்சிதுனா ஒரு பொழுது, ஒரு பொழுதாயினும். கர்மணி அதந்திரிதகனாக அனலசக அலசகன சோம்பல், அனலசகன சோம்பல் இல்லாமல். இன்னொரு வார்த்தை தந்திரா அப்படிங்கிறது சோம்பல் அப்படிங்கிற அர்த்தம். அதுதான் அலசக சோம்பல் இல்லாமல் இருந்து கொண்டு எப்பொழுதும் நான் செயல்படவில்லை என்றால். மம ஸ்ரேஷ்டஸ்ய சதக முன்னோடியாக இருக்கக்கூடிய நான். வர்த்ம என்னுடைய பாதையையே. வர்த்மனா மார்க்கம். வர்த்மனா மார்க்கம் மார்க்கம் பாதை. அனுவர்த்தந்தே மனுஷ்யாக மனிதர்கள் பின்பற்றுவார்கள். அனுவர்த்தந்தேனா பின்பற்றுவார்கள். அதுக்காக விளக்கம் கொடுக்கல. அதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் சாமான்யமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். இதுக்கெல்லாம் விசேஷமாக விளக்கம் கொடுக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. அதனால் அனுவர்த்தந்தே பின்பற்றுவார்கள். கே பார்த்த சர்வசக எல்லா விதத்திலும். எப்படின்னா எல்லா விதத்திலையும் கிருஷ்ணனையே அவர்கள் என்னையே பின்பற்றுவார்கள். எப்படி வேலை செய்யாமல் இருக்கிறது இல்லை. பகவான் பண்ணாருன்னா அப்படித்தானே சொல்கிறான் நிறைய பேர்.
பகவான் ராஜலீலை பண்ணார், நானும் பண்ணுறேன்னா அதுலெல்லாம் கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணுறான். நீங்கள் என்ன காதல்னா எல்லாம் தலைமுறைக்கு காதல்லாம் கூடாது, காதல்லாம் வேண்டாம்பான்னா நீ கிருஷ்ணரை தானே வணங்குற. கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா கிருஷ்ணர் அதான பண்ணார் அப்படின்னு நானும் அதை பண்ணுறேங்கிறான். கிருஷ்ணர் அது மட்டுமா பண்ணார், 1000 அசுரர்களை சம்ஹாரம் பண்ணார், நீ பண்ணுவியானா. ஆனால் அது இல்லை, நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோங்கிறோம். அதனால் அது மாதிரி அவர் சும்மா இருந்தால் நான் சும்மா இருந்தால் மற்றவர்களும் எல்லா பிரகாரங்களையும் நான் என்ன செய்கிறேனோ அவர்கள் எல்லா விதத்திலும் என்னையே மற்றவர்கள் பின்பற்ற பார்க்கிறார்கள். நான் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அவர்களும் எல்லா விதத்திலும்ங்கிறது லௌகிக்க வைதிக கர்மா லௌகிக்க கர்மா இரண்டையுமே விட்டு விடுவார்கள். ஏன்னா அவர் கிருஷ்ணர் பகவான் அவதாரமாக இருந்தாலும் முறையாக ஒரு குருகிட்ட போய் படிக்கணும்னு படித்தார். அப்புறம் மற்ற சந்தியாவதனம் அந்த தர்மங்கள் எல்லாம் முறையாக அவர் கடைபிடித்தார். அதில் எதிலையும் குறை வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் சரியாக கடைபிடித்தார். பெரியவர்களுக்கு கொடுக்குற மரியாதையை சரியாக கொடுத்தார். பாத பூஜை பண்ணுறதெல்லாம் பண்ணார். அதெல்லாம் பாகவதம் படித்தா எல்லாமே இருக்குது. அவர் குருகிட்ட போய் படிக்கிறார், குருவுக்கு பண்ணக்கூடிய சேவையெல்லாம் செய்கின்றார். அப்புறம் பெரியவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கிறார். குச்சேலன் சாதாரணமானவன், அவன் தேடி வர்ற பொழுது பிராமணனுக்கு பண்ண வேண்டிய பூஜைன்னு அதிதி பூஜை பண்ணுறதுங்கிறதுல பாத பூஜையெல்லாம் கூட பகவான் பண்ணுறார். நம்ம பகவானாக இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார், ஒரு சாமானியனுக்கு ஏன் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது இல்லை. அப்படி நினைக்கல, அவர் செய்து காட்டினார். ஏன் செய்து காட்டினார்? அப்போ தான் மற்றவர்கள் செய்வார்கள். அவரே செய்யலைன்னா ராஜா அவரே செய்யலை, நான் ஏன் செய்யணும்னு கேட்பான் அடுத்த கேள்வி. அதனால் எல்லா விதத்திலும் லௌகிக்கமாகவும் வைதிகமாகவும் என்னையே அவர்கள் பின்பற்றுவார்கள். நான் செயல்படாமல் இருந்தால், இந்த செயலெல்லாம் விட்டுவிட்டால், லௌகிக்க வைதிக கர்மாக்களை நான் விட்டுவிட்டால் மற்றவர்களும் எல்லா விதத்திலும் அதை பின்பற்றாமல் விட்டு விடுவார்கள். ஆகவே அப்படி விடுறதுனால என்ன ஆச்சு? எல்லாருமே சும்மா இருக்கலாமேண்ணா, ஏன் வேலை செய்யணும்னா என்னடா பண்ணுறேன்னா அப்பாவுக்கு துணையாக இருக்கேன்னா ஒருத்தன். அப்பா என்னடா பண்ணுறாருன்னா அவர் வீட்டில் சும்மா இருக்காருன்னா. ஏதோ அப்பாவை தொழில் பண்ணிட்டு இருக்காரு, துணையாக இருக்கிறேன்னா பரவாயில்ல, அப்பாவுக்கு துணையாக இருக்கு ரொம்ப டீசெண்டாக சொன்னான். சரிடா அப்பா என்ன பண்ணுறாருன்னா அப்பா அவர் வீட்டில் சும்மா தான் இருக்கிறார். அவர் ஒரு ரூமில் உட்காந்து டிவி பார்த்து இருக்கிறார், நான் ஒரு ரூமில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். அப்படி அதனால் பகவான் நான் பகவானை பின்பற்றுகிறேன், அவர் என்ன பண்ணுறாரு சும்மா இருக்காருன்னா, அதனால் நானும் சும்மா இருக்கேன் அப்படின்னு இருந்து விடுவார்கள். ஆகவே அப்படி இருந்துட்டா என்ன, அப்படி இருந்தால் இருக்கட்டுமே, சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே, ஆனந்தமாக சும்மா இருக்க வேண்டியது தானே. அதனால முடியாது. அது சன்னியாசி ஆகிட்டா சும்மா இருக்கலாம், இல்லறத்தில் இருக்கிறவன் அப்படி சும்மா இருக்கக்கூடாது. நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி இல்லறத்தில் இருந்து கொண்டு சும்மா இருக்கப்படாது. அதுதான். ஏன்னா இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களே இந்த பக்தி பஜனை அப்படின்னு கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு போன உடனே வேலைக்கு போகிறது, இந்த குடும்ப பொறுப்புகள் அதெல்லாம் பற்றி ரொம்ப யோசனை பண்ணாமல் விட்டுறாங்க. அதெல்லாம் கூட சமூகத்தில் நடக்குது. குடும்பம் குழந்தைகள்லாம் அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்கள படிக்க வைக்கிறது, அதில் எல்லாம் பொறுப்பு இல்லாமல் எங்கேயோ கோயிலில் உட்காந்து பஜனை பாடிக்கிட்டே இருக்கிறது, ஒழுங்காக வேலைக்கு போகிறது இல்லை. நான் பக்தி பண்ணுறேன் சேவை பண்ணுறேன்னு ஊருக்கெல்லாம் சேவை பண்ணுவான். வீட்டில் குழந்தைக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் பண்ண மாட்டான். வீட்டில் உட்காந்து வீட்டில் விளக்குமரம் எடுத்து கூட்ட மாட்டேன். ஆனால் கோயிலில் போய் நான் கூட்டுறேன், பெருக்கிறேன், உழவார பணி பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், சமூகத்தையே பார்த்து கொண்டு இருப்பான், தான் வீட்டுக்கு கவனிக்க மாட்டான். அப்போ அதெல்லாம் தவறான இதுதான். பகவான் பண்ணியிருக்கிற சாஸ்திரம் சொல்லியிருக்கு, பக்தி மார்க்கம் சொல்லுது, சேவை பண்ணு, பஜனை பண்ணு, நாம சங்கீர்த்தனம் பாடு, அதான் முக்திக்கு ஒரே வழி அப்படின்னாக்கா சன்னியாசி ஆகிட்டு பண்ணலாம். ஆனால் இல்லறத்தில் இருந்து கொண்ட இல்லற கடமைகளை தர்மத்தை கடைபிடித்துட்டு அதற்கு நடுவில் எந்த வேலை இருக்கோ அதை பண்ணணும். அது அப்படித்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கையுடைய அதை விட்டுட்டு சதர்மத்தை விட்டுட்டு பண்ணுன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அதுக்கு தான் பகவான் சொல்கிறாரு, அவருடைய வேலையை செய்கின்றார். அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக போகிற பொழுது, பார்த்த சாரதியாக போகிற பொழுது, அப்போ சாயந்தரம் யுத்தம் முடிஞ்ச உடனே என்னன்னா இவர்தானே தேரோட்டி, அப்போ அந்த குதிரை தேரெல்லாம் சுத்தம் பண்ணுறது, குதிரைக்கு தேவையான உணவு, அதை குளிப்பாட்டுறது, அதுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுக்கறது, அதெல்லாம் கிருஷ்ணரே பண்ணாராம். தேரோட்டியாக போனார்னா வெறுமனே தேர் ஓட்டி நிறுத்திட்டு போயிட்டாருன்னு கிடையாது. அப்போ ஒரு டிரைவர் பண்ண வேண்டிய கடமைன்னு என்ன இருக்கோ அதை அவர் செய்தார்னா, அப்போ எந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டோ அதை விடாமல் செஞ்சுட்டு அதற்கு மேலே ஆன்மீக சாதனையாக நம்ம தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறோமோ அதை செய்யலாம்.
அதுதான் சொல்றார். நிறைய பேர் இதெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளுகிறார். பக்தி மார்க்கத்தையே தவறாக புரிந்து கொண்டு சோம்பேறியா செயல்படாமல் இருக்கிறான், இல்லை வரட்டு வேதாந்தம் பேசிகிட்டு இருக்கான். அதனால் நம்மளுடைய நாட்டோட ஒரு விதத்தில் வளர்ச்சி மற்ற நாடுகள் அளவுக்கு விஞ்ஞான ரீதியாகவோ மற்ற இந்த தொழில்துறை ரீதியாக வளர்ச்சி இல்லாமல் ஒரு பின்தங்கிய நிலைக்கு போனதுக்கு இது ஒரு காரணம். அதீதமான ஆன்மீகத்தில் ஒரு நன்மை இருக்குது, ஆனால் அது ஒரு செயல்படாத ஒரு மந்தத்தன்மைக்கு காரணமாக இந்த சாஸ்திரம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுனால ஆனது. அதுதான் அந்நியர்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக ஆகிவிட்டது. அதனால் இதெல்லாம் யோசிக்க வேண்டியது பகவான் தெளிவாக சொல்லுகின்றார். தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்க பாடயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.